ஒருத்தருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் பண்றேன்னு உறுதியா இருந்தேன், இந்த படம் நான் பண்றேன் அப்படின்னு. ஆனா அவர்கிட்ட நான் பண்ணல. ஏன்னா அவர் வேற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. இந்த அம்பேத்கர் ஆவேன்னு ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் அப்துல் கலாம் மாத்திக்கிறேன், நான் படம் பண்றேன் அதை மாத்த முடியும் ஆக்சுவலா சொன்னாரு. நான் கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன். இப்ப நீங்க இந்த மூட நம்பிக்கைகள் இல்ல இந்த நம்பிக்கைகள் விட்டு வெளில இருக்கலாம். ஆனா சினிமா அப்படி இல்ல. சினிமா அதுக்கு அப்பாற்பட்டதுதான். அதுல மூட நம்பிக்கைகள் உண்டு, கடவுள் நம்பிக்கைகள் உண்டு, பூஜை எல்லாமே உண்டு. இதுல நான் நிறைய பேர் சொல்லி பார்த்திருக்கேன், நான் எல்லாம் கரெக்டா போச்சுப்பா, டக்குன்னு ஒரு ஜாதகத்தை கொண்டு வா, கரெக்டா இருந்தா படம் பண்ணலாம்னாங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் பேசியாச்சு, ஆனா ஜாதகம் ஒண்ணு போய் நின்றுடுச்சு அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லி பார்த்திருக்கேன். அப்படி நீங்க ஏதாவது லூஸ் பண்ணிருக்கீங்களா? எல்லாம் சரியா இருந்தது, ஆனா அன்னைக்கு இது எனக்கு அது நம்பிக்கை இல்லை, பட் இந்த மாதிரியான ஒரு சில காரணங்கள்னால எனக்கு அது மிஸ் ஆச்சுங்க மாதிரி உங்களுக்கு? நான் சொல்ற கதையிலேயே அவங்க இதை நம்ப மாட்டேன், கேட்டு புண்ணியமே இல்லை ஓகேவா. எனக்கு உல்டாவா நடந்துச்சு. ரஹீம் கதை நிறைய இடத்துல சொல்றேன், ஓகே ஆக மாட்டேன். ஒருத்தருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் பண்றேன்னு உறுதியா இருந்தேன், இந்த படம் நான் பண்றேன் அப்படின்னு. ஆனா அவர்கிட்ட நான் பண்ணல. ஏன்னா அவர் வேற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. இந்த அம்பேத்கர் ஆவேன்னு ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் அப்துல் கலாம் மாத்திக்கிறேன், நான் படம் பண்றேன் அப்படின்னு. அதை மாத்த முடியும் ஆக்சுவலா சொன்னாரு. நான் கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன். அப்துல் கலாம் அவர் ஒரு வேற ஜனல வேற ஒண்ணு. அம்பேத்கர் நீங்க அப்துல் கலாமோட எப்படி மேட்ச் பண்றது தெரியல. உங்களுக்கு தோணுச்சு இல்ல, உங்களுக்கே எப்படி தோணும், எனக்கு எப்படி தோணி இருக்கும். எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றனே தெரியல. லா காலேஜ் படிக்கிறான், அப்படி கூட லாஜிக்கா கூட லா காலேஜ் படிக்கிறான், ஓகேவா. இப்படி ஜாதகம் சொன்ன மாதிரி இது ஜாதகத்தோட மோசமான விஷயம், ஓகேவா. இதுல வெளியே என்ன ரியாக்ட் பண்ணே தேவை உட்காந்துட்டு இருந்தேன். யார்ட்டையும் சொல்லல, நான் ரொம்ப நாளாக சொல்லவே இல்லை யார்ட்டையுமே. அப்போ இதுதான் பிரச்சனை உங்களுக்கு. ஏதோ வழி இல்லை, ஜாதகம் மட்டுமே கிடையாது. உங்களை சொல்றது உங்களை ஹர்ட் பண்ண, உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஏதாவது ஒரு வழி வரும். அப்படி ஒரு வழிதான் அது. ஓகே, இப்போ அம்பேத்கர் சொன்னீங்க. ரஞ்சித் சார் ஒரு இன்டர்வியூ பேசும்போது ஃபர்ஸ்ட் இந்த அட்டகத்தி அதில் அம்பேத்கர் படம் வர்றதுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருந்தது, இப்போ அது முன்ன காட்டிலும் கம்மியா இருக்கு. அது எதிர்ப்போ அல்லது காட்டக்கூடாதுன்னு வைக்கக்கூடிய நிர்பந்தங்களோ இந்த ப்ரெஷரோ கம்மியா இருக்கு, நீர்த்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதே அளவுல தான் இருக்கு? ஏன்னா இப்ப நிறைய பேர் படம், இப்ப நீங்க முக்கியமா அம்பேத்கர் படத்தை கொண்டு வரீங்க, ரஞ்சித் சார் எல்லாருமே கொண்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா மெயின் ஸ்ட்ரீம் படங்களை கூட சின்ன லெவல்ல இருக்கும், ஒரு காவல் நிலையத்துல இல்ல கோர்ட்டுக்கு போனா சின்ன லெவல்ல இருக்கும், அது மெயினா இல்ல. அதனால அந்த கொண்டு வரதுக்கான பிரச்சனை அப்படி இல்ல. அம்பேத்கர் படம் தொடர்ந்து காலகாலமா காட்ட அம்பேத்கர் இந்தியாவோட அடையாளம், ஓகேவா. எந்த ஃப்ரேம்ல காட்டப்படுறது அப்படிங்கிறதான் கேள்வி ஆச்சு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அரசு நிறுவனங்கள்ல காட்டப்படும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சாதாரண இன்னசென்ட் வீட்டுல காட்டப்பட்டது அங்கே பிரச்சனையா இருந்துச்சு. அது யோசிச்சு பார்க்கும்போது இன்னும் பயங்கர கொடூரமா மக்கள்கிட்ட இருக்கிறத தாண்டி ஒரு தயாரிப்பா பிரச்சனை. அதான் சொல்றேன், அவன் ஒரு ஹீரோ ஒரு வீட்டுல காட்டுறோம் அப்படின்னா அவன் அடையாளப்படுத்தப்படுறான்னு ஒரு இது இல்லை. அதான் வேண்டாம்னு சொல்றாங்க. அவன் இப்போ வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் அம்பேத்கர் படம் இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கோர்ட்டில் அம்பேத்கர் படம் தான் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஹாஸ்பிட்டல் அம்பேத்கர் படம் தான் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு வீட்டில் அம்பேத்கர் இருக்குன்னா அவன் யாருன்னு தெரிஞ்சிடுது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் சிக்கலாக இருந்துச்சு. அந்த யாருன்னு தெரிஞ்சவன் ஒருத்தனோட கதை இன்னைக்கு கேட்கப்படுது அப்படிங்கும்போது அது சாதாரணமாயிடுச்சு. அன்னைக்கு அவன் கதை தேவையில்லையா இருந்துச்சு, அதனால அங்கே பாட்டாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவன் கதை தான் தேவை, அவன் கதை சொல்லட்டும்பா அப்படிங்கிறது. அவன் கதையும் கேட்கக்கூடிய மனிதர்கள் வந்துட்டாங்க, அவன் கதையும் கொண்டாடக்கூடிய மனிதர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது யாகம் அப்படியே போயிட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். அதோட இப்போ நான் மாறிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். முன்ன காட்டிலையும் அந்த தொடக்க காலத்துல இருந்த மாதிரியானது இல்லை, மாறிடுச்சு. இல்லை ஆக்சுவலாக ஒரு நல்ல வரவேற்பான ப்ராக்ரஸிவான ஒரு தானே மாறிடுச்சுங்கிறது நல்ல விஷயம் அது ஆக்சுவலா.